வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம இன்றைய பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக் ஐடிஸ் என் பேரில் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம், இல்லை பணம் கொடுங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய எனக்கே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து என்னோட ஒரிஜினல் ஐடி என்னங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் போய் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் பணமெல்லாம் வாங்குறது இல்லை. என்னோட சர்வீஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட கிளாஸஸ் பற்றிய முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பண்ணுங்க. தாராளமாக என்னுடைய நிறுவனத்திலிருந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, அல்லது கீழ்கண்ட எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்க. இல்லை நேரடியாக என்னோட ஆஃபீஸ் படகல் பார்க் டி நகரில் இருக்கு, அங்கே வர முடியும்னா நேராக இன் பர்சன் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேக் ஐடிஸை நம்பி எந்த விதமான விஷயங்களும் தயவு செய்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு பதிக்கு பார்ப்போம். மார்க்கெட் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே 24,500 இருந்து 26,200 இன்னும் ஆல் டைம் ஹையை கட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. 26,000 வருது, திருப்பி என்ன பண்ணிடுறாங்க, கீழே இறங்கி போயிடுது, ஏதாவது ஒரு காரணங்கள். ஸோ இந்த இவ்வாறாக ஒரு வருஷத்தை முடிச்சாச்சு. இனி அடுத்து வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டமாக கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்த வருஷங்களில் 2026 எல்லாம் ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹையான 26,300 இந்த மாதிரி இடத்தையெல்லாம் பீட் பண்ணி 27,000 28,000 என்ற இடத்திற்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஈவன் 29,000 கூட வரும் என்று ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாங்க. இந்த வருஷத்துல இல்லாட்டி கூட புது வருஷத்துலயாவது நம்ம ஒரு ஆல் டைம் ஹையை மறுபடியும் தொடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டிசம்பரை பொறுத்த மட்டும் 2 முக்கியமான விஷயங்கள் காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஆர்பிஐ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமான அளவுக்கு குறைந்திருக்க காரணத்தினால ஆர்பிஐ ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 1.44, இதே அக்டோபர் 2024 6.21 இருந்தது. ஜிஎஸ்டி 2.0 பண்ணாங்க இல்லையா, அதன் காரணமாக நிறைய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 380 பொருட்களுக்கு மேலே அதோட விலை குறைந்த காரணத்தினால இன்ஃப்ளேஷன் ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய தாக்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆர்பிஐடைய ரேட் கட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக டிசம்பரில் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட்டும், ஏன்னா டாரிஃப் வாரெலாம் வந்து குறைப்பாரா அப்படிங்கிறது அடுத்த எதிர்பார்ப்பை 41 நாள் ஷட் டவுன் அப்படிங்கிறதும் ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. இனிமேல் அவங்களுடைய எக்கனாமிக் டேட்டா அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அதன் காரணமாக யூஎஸ் ஃபெடரேஷன் ரேட் கட்டும் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் மிக முக்கியமான செய்திகள். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் மறுபடியும் அதோடைய ராலியை சிறிது தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலும் தங்கம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி. இந்த டாரிஃப் அதோடைய சலசலப்பெல்லாம் அடைந்த பிறகுதான் தங்கம் சற்று அதோடைய ஆசுவாசப்படுத்திக்கும். அது வரைக்கும் அது இன்னும் கூட ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில்வரும் அதே மாதிரி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இடிஎஃப் எப்போதுமே வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க. அதை பற்றிய தகவல்கள் வேண்டும்னா லிங்க்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை பற்றிய தகவல்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி இடிஎஃப் வாங்கும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ 2026 மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி செக்டர்ஸ், அதில் இருக்கக்கூடிய சிறப்பான கம்பெனிகள், ஒரு 6 செக்டருக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்குது அடுத்த வருஷத்துல அப்படின்னு இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்றது ஒரு தரகு நிறுவனம், அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சில சிறப்பான செக்டர்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறது தான் நம்மளுடைய இன்றைய பதிவு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர். ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த மட்டும் லோன் growth ரெக்கவரி அதிகமாக இருக்குது. ஸ்டேபிளான அசட் குவாலிட்டியில் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால இதற்கு அடுத்த வருடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் சமீபத்தில் கவனிச்சிருப்பீங்க, நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்நிய நாட்டு முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பேங்கிங் செக்டர்லாம் ஏறுவதை கவனிச்சிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பேங்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 959 ரூபா என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 8,85,400 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 79,052 கோடி காமிச்சிட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16ஆகவும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.59 என்ற வரிசையில் முதலிடத்துல இருக்கிறாங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போற பேங்க் ஐசிஐசிஐ பேங்க். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,367 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,77,872 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 54,449 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்திலும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய என்ஐஎம் 3.68. மூன்றாவதாக இந்தியன் பேங்க். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 868 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,16,929 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 10,995 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற
என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.89. HDFC பேங்க் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 984 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 13,066 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 73,440 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்திலும் இந்த பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.47 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பினான்சியல் அண்ட் பேங்கிங் செக்டருக்கு எப்போதுமே முதன்மையான இடம் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. நீண்ட கால அடிப்பில் வாங்குறவங்களுக்கும் இது எப்போதுமே ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு செக்டர், நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செக்டராக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய செக்டர் கன்சியூமர் செக்டர்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் என்று கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கம்பெனி சிஜி பவர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 744 இடத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,17,162 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 977 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 என்ற இடத்தில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. சமீபத்தில் புது வரவாக உள்ளே நுழைஞ்சிருக்கக்கூடிய எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,615 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,09,621 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,203 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய செக்டர் அடுத்த வருஷத்துல பார்க்கும்போது ஆட்டோ செக்டர். இந்த செக்டர் வந்து GST 2.0 காரணமாகவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய வரவு காரணமாகவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செக்டராக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சில சிறப்பான கம்பெனிகள் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்பதான் லிஸ்டட் ஆயிருக்கு. சோ பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆல்ரெடி இருக்குது, நீங்க அதை கொஞ்சம் கவனிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 390 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,43,795 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 22,991 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டெட் 0.54 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்ததாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டிராக்டர் வரிசையில் முன்னணியில் இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரிசையில் இப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,682 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,57,078 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,535 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டெட் 1.57. சமீபத்தில் புது வரவாக உள்ள வந்திருக்கக்கூடிய ஹுண்டாய் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,366ஆகவும், மார்க்கெட் கேப் 1,92,263 கோடியாகவும் இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,630 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34. இந்த கம்பெனி டெட் 0.05. இந்த மூன்று செக்டருமே ஒரு சிறப்பான செக்டராக நம்ம 2026 இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செக்டர் டிஃபென்ஸ் செக்டர். இந்த டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது அதற்கு கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு அதிகமாக சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிறந்த நிதி ஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதன் காரணமாக டிஃபென்ஸ் செக்டர் ஒரு நல்ல செக்டராக எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நமக்கு நன்கு அறிமுகமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,726 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஷேர் விலை 4,000 ரூபாய். அதனால நான் வாங்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதோடைய பின்னணியான அதை பின்புலத்தை பாருங்க, அந்த பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டர் புக் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ஷேர் வாங்கினா கூட அது நல்ல லாபகரமாக இருக்கக்கூடியது. மார்க்கெட் கேப் 3,15,996 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சமீபத்தில் கூட 800 கோடிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 422 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,09,203 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,287 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எசென்ஷியலான ஒரு செக்டர் என்று பார்க்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இதில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனம் ரிலையன்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,511 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,45,568 கோடி. ஒரே ஒரு கம்பெனி இந்த அளவு மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலையன்ஸ் தான் முதல் முக்கியமான கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 80,787 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8. இந்த கம்பெனி டெட் 0.41. இரண்டாவதாக BPCL கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 369 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,60,416 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,013 கோடியாகவும் கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16. இந்த கம்பெனி டெட் 0.63. IOC கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 170 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,40,767 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 12,028 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 ஆகவும் இந்த கம்பெனி டெட் 0.76 ஆக இருக்குது. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ-காமர்ஸ். இதில் இருக்கக்கூடிய கம்பெனி ஜொமேட்டோ, எட்டர்னல் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 300 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
மார்க்கெட் கேப் 2,90,330 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.73 ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. நைகா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 258 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 73,986 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 97 என்ற இடத்திலும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.86 என்ற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட் 0.05. அர்பன் கம்பெனி சமீபத்தில் புது வரவாக உள்ள வந்திருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 169 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 147, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 10.26 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32, டெட் 0.85. அடுத்ததாக ஸ்விக்கி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 390 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 97,464 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் எப்போதுமே காமிச்சது இல்லை பெரும்பாலும், அதனால ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. இருந்தபோதும் ப்ராஃபிட் வந்து பெருசா இன்னுமே அவங்க காமிக்கிறது இல்லை. ஸோ இ காமர்ஸ் துறையில் இன்னும் நிறைய கம்பெனிகள் வருவதற்கு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்டர் எல்லாமே, அதாவது பேங்கிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோ, டிஃபென்ஸ், ஆயில் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ் போன்ற துறைகள் 2026 ஒரு வளர்ந்து வரக்கூடிய துறைகளாக இருக்கும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற தரகு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நல்ல ஒரு செக்டர்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தான். பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்பது எப்போதுமே என்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் இந்த கம்பெனிகள் எல்லாமே திறனாய்வு செய்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பாருங்க, அவங்களுடைய ஆர்டர் புக் எல்லாம் செக் பண்ணுங்க, அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, கடன் வைத்திருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் டெக்னிக்கல்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக வாங்குங்க. நீண்ட கால அடிப்படையில் அந்த நிறுவனம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சில நிறைய நிறுவனங்கள் புது ஐபிஓஸ் எல்லாமே வரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிகளையும் நம்ம திறனாய்வு செய்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல வாங்கி வைப்பதன் மூலமாக நாம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்காலத்தில் பெற முடியும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.